உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பிரதாப். என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலோட முதல் வீடியோ பதிவு இதுன்றதுனால என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். வாழ்க்கையில் வெறும் ஒர்க்கு ஃபேமிலி அப்படின்னு மட்டும் போய்கிட்டு இருந்தேன் நான். ஸோ இன்றைக்கு தேதிக்கு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி என்னோடய ஃபேஷனும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தொடங்கப்பட்ட ஒரு சேனல் தான் இது. உண்மைக்கு சொல்லணும்னா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்றது யாரால் ஒன்றாலும் செய்ய முடியும் இன்றைக்கி தேதிக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்றது தான் முக்கியமானதாக தோணுது. ஸோ அப்படி பார்க்கையில் எனக்கான கண்டென்ட் என்ன அப்படின்றத நான் நிறைய பேர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சில இடங்களில் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த வேகமாக போய்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்து நான் பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. என்னுடைய தினசரி வேலைகளை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சுது வாரத்துக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். என்னை நீங்கள் ஆதரித்து மேலே கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தன்னம்பிக்கையே வெற்றியோட முதல் படி அப்படின்றத நம்பி இந்த முதல் வீடியோ பதிவை ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னோடனே முதல்ல ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேஷன், அண்ட் தென் யூடியூப் சேனல் க்ரியேஷன், அதுக்கப்புறமா நமக்கான ஒரு பிராண்ட் லோகோ. ஸோ இந்த பிராண்ட் லோகோவை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் லோகோன்றது யூடியூப் சேனலுக்குன்னு மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் இன்றைக்கி பிராண்டிங் அப்படின்றது இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒன்றா ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பேரை தாண்டி உங்களோட பிராண்ட் லோகோவே உங்களை பற்றி சொல்லும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஆப்பிளோட லோகோ எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த லோகோவை பார்த்தாலே சின்ன குழந்தை கூட சொல்லிடும் இது ஆப்பிள் அப்படிங்கிறத. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு பிராண்டானது ரீச் ஆகுது அப்படின்னா அதோட லோகோ அதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக அமையுங்க. ஸோ இந்த லோகோவானது நமக்கு நாமே எவ்வளோ சுலபமாக டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆப் நான் ஃபீல் பண்ணது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாக அந்த லோகோவை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக இருக்க காரணத்தினால ஸோ நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணி இதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் எந்த ஒரு பிடிச்சமான ஆப்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணலாம். மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தாங்க இருக்கும். எல்லாமே ஒன்று ரெண்டு சின்ன சின்ன இடங்களில் ஒரு மாறுதல் இருக்கும், ஒரு ஆப்புக்கும் இன்னொரு ஆப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காரணத்தினால. ஸோ அப்படி இருக்கையில் இந்த ஆப் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன், இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஸோ இந்த ஆப்பை நான் பயன்படுத்தி எனக்கு பிடித்திருந்த காரணத்தினால, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க காரணத்தினால இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துன்றது முழுக்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் லோகோ மேக்கர்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு ஆப்பே இது தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆப் 100 மில்லியன் ப்ளஸ் மெம்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் மெம்பர்ஸ் இதுக்கு 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மக்கள் இதை 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, மக்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால. ஸோ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதும் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வருங்க, அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதர் கூகுள் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களோட மொபைல் நம்பரை கூட வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு தேர்ட் மெத்தட். ஸோ இப்போ நான் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கிறேங்க. இதில் இப்போது நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாகவே இங்கே ஒரு சில டிஃபால்ட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும், இல்லை ஒரு லோகோ எடிட் பண்ணணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு விஷயங்கள் தொடங்குறீங்க, அதுக்காக தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான லோகோவை இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்டர், லோகோ, உங்கள் ஸ்டோரி க்ரியேஷனுக்காக, இல்லை ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட்டோ, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு ஃபோட்டோ கொலாஜ், எல்லாத்தையுமே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பர்பஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக சஜஸ்ட் பண்ணுது. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் கார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபோன் வால்பேப்பர் கூட நீங்களே உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து ஃபோன் வால்பேப்பர் வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பல்வேறு விதமான யூசேஜுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கூட இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு லேர்னிங் ஃபார்மில் இருக்கீங்க, நீங்கள் யாருக்காவது வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட் டிசைன்ஸ்லாம் கூட இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். போஸ்டர் மேக்கிங், பேனர் மேக்கிங், டெஸ்க்டாப் வால்பேப்பர், ஸோ எக்கச்சக்கமான வந்து டெம்ப்ளேட் இங்கே டிஃபால்ட்டாக ரெடியாக இருக்குங்க. ஸோ இதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்மேட்டும் இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், ஃபோன் வால்பேப்பர், யோர் ஸ்டோரிஸ், யூடியூப் தம்ப்நெயில் முத கொண்டு வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆப்லேருந்து தான் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இதில் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோகோ மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் சேம் தான், பட் வந்து அந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து மாறுபடுங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இப்போ நான் காட்டுறது வந்து லோகோ கிரியேஷன். ஸோ இந்த லோகோ கிரியேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் லோட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது ஒரு டேப் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் டேப் பண்ணதுமே வந்து இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே என்னால் எடிட் பண்ண முடியுது. ஒன்லி திங் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து எந்தெந்த எலிமெண்ட்டை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஓவராலாக வந்து இந்த அவுட்டர் இமேஜ், அவுட்டர் போர்ஷனை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு எதாவது கொண்டு வரணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் வந்து அதை மட்டும் அந்த அவுட்டர் செக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைனை வந்து இப்போ ஓவராலாக இதை நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே எனக்கு இந்த கலருக்கு பதிலாக வந்து கொஞ்சம் வந்து பிரைட்டான வைப்ரண்ட்டான கலராக இருக்கலாம் சொல்லிட்டு நான் ஒரு எல்லோ சூஸ் பண்ணுறேன்னா எல்லோ, இல்லை ஒரு க்ரீன் நேச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு க்ரீன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வந்து கலர் தேவைப்படுதோ அந்த ஒரு கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலரை ஒன்ஸ் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ஜஸ்ட் வந்து இது அவுட்டர் போஸ்ட்டுக்கான கலர் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் என்ன மாதிரி வேணும், இந்த ஃபாண்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாலிவுட்னு இருக்குது. ஸோ இது நம்ம வந்து யூடியூப் வீடியோன்னு கூட போட்டுக்கலாம். நம்ம யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் டிசைனில் அது அப்படியே வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இதோட கலர் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டோட கலர் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுவுமே கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இதில் இந்த லோகோ, ஸோ இந்த லோகோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த லோகோ நீங்கள் இதுதான் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த லோகோக்கும் நீங்கள் வேணும்னா கலர் மாற்றிக்கலாம். இல்லை இந்த லோகோவோட கலர் எனக்கு பிடிக்கல, நான் வேறு லோகோ ஆட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து டெலீட் ஆகிடுங்க. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் இமேஜ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா கேலரி. ஸோ அந்த கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜஸோ இல்லை நீங்கள் ஏதோ கஸ்டமைஸ்ட் இமேஜ் வச்சுருக்கீங்க அதை உள்ளே கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம். இல்லைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டடாக சில ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரலாம். இல்லை எனக்கு ஏதாவது பர்டிகுலர் சர்ச் பண்ணணும்னா அதை நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணியும் கூட பார்த்துக்கலாம். ஸோ அவங்களே ஒரு சில டிஃபால்ட்டடான விஷயங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோன்னு டைட்டில் கொடுத்தேன்னா அந்த வீடியோவை போட்டால் வீடியோ சம்மந்தப்பட்ட லோகோஸ் வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வீடியோ சம்மந்தப்பட்ட லோகோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதில் எனக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றது வந்து நான் வந்து இதில் முடிவு பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சூஸ் பண்ணி இதை வந்து கஸ்டமைஸ்டாக மினிமைஸ் மேக்ஸிமைஸ் என்னால் பண்ணிக்க முடியும். இது எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அடுத்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஃபைடாக வந்து இது எல்லா சைட்லேயுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத காட்டுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அதில் அந்த வீடியோவோட சிம்பிளை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதோட கலர் வந்து எனக்கு இந்த கலர் வேண்டாம், ஸோ இதையும் வந்து நான் கலர் மாற்ற விரும்புகிறேன்னா நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் மாற்றிக்கலாம்.
சரிங்களா? இல்லை நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த கலர் எனக்கு வேண்டாம், இதுக்கு பதிலாக நான் வந்து வேறு கலர் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து முன்னாடி இருந்த கலரே வேணும் அப்படின்னா நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். அன்டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சிம்பிள் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து பேக் வந்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட பிராண்ட் ப்ரொமோஷன் மாதிரி இது வந்து ரிவ்யூ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு கீழே வந்து ஒரு தம்ப்நெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸஸ், கலர் பாக்ஸஸ், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து ஒரு லோகோ கிரியேஷன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த சேனலோடைய இது வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ இது எனக்கு வந்து இப்போ பிடிச்சிருச்சு. ஸோ இது பார்க்கறதுக்கு எனக்கே அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதை நான் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. மேலே ஒரு டவுன்லோட் லோகோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதை வந்து இமேஜாக சேவ் பண்ண சொல்லி கேட்கும். சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், இந்த ஆப் கேட்குற பெர்மிஷன், உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன். இதை நான் அலோவ் கொடுத்துட்டுனா ஜஸ்ட் அவ்வளோதாங்க. 1 or 2 minutesக்குள்ளே உங்களோட பேனர் ரெடி. ஸோ இந்த பேனர் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட கேலரியில் வந்து இந்த லோகோ சேவ் ஆயிடுச்சு. இந்த லோகோவை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து நான் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக காட்டப்பட்ட ஒரு லோகோ தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா சிந்திச்சு அதோட உங்களுடைய ஓன் நாலேஜையும் உங்களுடைய ஸ்மார்ட்னஸையும் அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஒரு லோகோவோ ஒரு போஸ்டரோ எல்லாமே க்ரியேட் பண்ண முடியுங்க இதில். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்பினேன். இதில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை வாய்ஸில் வந்து சரியான தெளிவில்லைனாலோ என்னை மன்னிச்சுங்க. இதுதான் என்னோடய முதல் வீடியோ. போக போக வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தரமான கண்டென்ட்டும் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டும் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்பட்டால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவிலேருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரதாப். வணக்கம்.